ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது, கடந்த வாரத்திலே நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளணும் என்று பார்த்தோம். இந்த வாரத்திலே நம்பப்படுகிறதுக்கு பிறகு வருகிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பாருங்களேன், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? பாருங்க, அப்போ உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல எப்படி இருக்கணும் தெரியுமா? கண்மூடித்தனமா இருக்கணும். நம்பிக்கை எப்படி இருக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை கண்மூடித்தனமா இருக்கணும். இந்த நம்பிக்கைன்றது வேற, நம்புகிறது என்று வேற, விசுவாசம் என்றது வேற. பாருங்களேன், நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீ எப்போ கண்மூடித்தனமா நம்புறையோ அப்பொழுதுதான் கிருபை சூழ்ந்து கொள்ளுமே தவிர, ஏனோ தானும் நம்பும் போது அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளாது. கிருபை இறங்கும், ஆனா சூழ்ந்து கொள்ளாது. பிரியமானவர்களே, இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையான விசுவாசத்தை யார் பைபிள்ல, வேத புஸ்தகத்துல எந்த ராஜா வைத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் எசேக்கியா ராஜாவானான். பாருங்களேன், இந்த எசேக்கியா எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு பயந்து நடங்குற ஒரு மனுஷனாய் காணப்படும். ஆரம்பத்துல அவர்கள் தகப்பனுடைய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தான். பிறகு அவன் கர்த்தருக்கு பயந்து நடங்குற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பாருங்களேன், அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் எதுல இருந்ததில்லை. பாருங்களேன், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற கர்த்தரை நம்புகிறதிலே அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவன் இருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறான், நம்பி இருந்துக்கிறான். என்ன பிரதர், நம்ம ஆரம்பத்தை பார்க்கவும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே ஒரு மோசே போல ஒரு சாந்த குணமுள்ளவன் இப்படிப்பட்டவன் இருந்தது இல்லைன்னு சொல்லுவாரு. முன்னும் பின்னும் இருந்ததில்லை சொல்லுவாரு. சாலமனை போல ஞானி ஒருவனும் முன்னும் பின்னும் எழுந்தது இல்லை என்று சொல்லுவாரு. அதே போல ஆபிரகாமை போல விசுவாசத்திலே முன்னும் பின்னும் ஒருவனும் இருந்தது இல்லை என்று சொல்லுவாரு. ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவித்தவன் முன்னும் பின்னும் இருந்தது இல்லைன்னு சொல்லுவாரு. தேவனோட போராடின ஜெயித்தவன் யாக்கோவை போல ஒருவனும் முன்னும் பின்னும் இருந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நம்பிக்கையில மாத்திரம் பாருங்களேன், இந்த நம்பிக்கையில தேவனை நம்புகிறதுல முன்னும் பின்னும் ராஜாக்கள், யூதர்களுடைய ராஜாக்கள் எல்லா கடையிலும் முன்னும் பின்னும் ஒருவனும் அவனை போல இருந்து இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு தேவன் நம்பி இருப்பாங்க பாருங்க. நம்ம கூட ஒரு விஷயத்துல ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு சொல்லும்போது, நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க, நான் போய் பார்க்கணும், ஒரு நம்பிக்கையில போவோம். ஆனா நம்பிக்கையில போய் கேட்டு கிடைக்கல ஒன்னையும் விரக்தியா ஒண்ணுமே இல்லை சொல்லி திரும்பி வந்துடுவோம். ஆனா இந்த ராஜா பாருங்க, நம்பிக்கையில உறுதியாக காணப்படுறாரு. எப்படிப்பட்ட நம்பிக்கைய பாருங்களேன். அடுத்த வருஷம் வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பாருங்க, கர்த்தரை விட்டு பின் வாங்காத இருக்கிற ஒரு நம்பி இருக்கிற காரியங்களே அவன் காணப்பட்டான். பாருங்களேன், அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்போ அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்க 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 நம்பிக்கை, நம்புகிறது தானாலே வர ஆரம்பிச்சு நம்பிக்கை. பாருங்களேன், அந்த நம்பிக்கை வருகிறதுனாலே, அந்த நம்புகிற காரியங்கள் வருகிறதுனாலே இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் ஒருவனும் அப்படி ஒரு
நம்பிக்கை, ஒரு நம்புகிற காரியம் கர்த்தர் மேல் வைக்கிறது அவனை போல ஒருவனும் இல்லாமல் இருந்தார். யாரும் அவனை மாதிரி நம்பிக்கை இது வரைக்கும் வச்சுட்டு சத்துமே இல்லையா? பாருங்களேன், எடுத்து வாசிங்க, அடுத்த வாசம் வாசிங்க. ஆகையால் நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புறியோ, எந்த அளவுக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறியோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உணவு இருப்பாரு, உங்களோட இருப்பாரு. நீங்க அவர் மேல நம்பிக்கையை வச்சீங்கன்னா தான், நான் நம்புறேன், அவரை முழுசா நம்புறேன், அந்த நம்புதல அவர் மேல முழுசா நம்பிக்கையா இருக்கணும். அவர் மேல முழுசா நம்பணும். அவர் ரட்சிப்புல கொண்டு வருவார் நம்பணும். அவர் என் குடும்பத்தை காப்பாற்றுவார் நம்பணும். நான் இல்லைன்னா கூட அவர் எங்களுக்கு என் குடும்பத்தை வழி நடத்துவார் நம்பணும். இன்னும் சொல்ல போனா அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், அவர் நிச்சயம் தருவார் நம்பணும். இந்த நம்புகிறதுக்கும் இந்த விசுவாசத்துக்கும் வித்தியாசம் அதிகமா இருக்குது. நீங்க நம்புகிறது வேற, நீங்க விசுவாசம்ன்றது வேற. பாருங்களேன், அது 7ஆம் வசனம் சொல்லும் போது, கர்த்தர் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவ்வளவுதாங்க. நீங்க எந்த அளவுக்கு அவர் நம்புறீங்களோ, நீங்க எந்தெந்த இடத்துலாம் போறீங்க அந்த இடத்துல சாங்ஷன் ஆயிடும் உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் சாங்ஷன் ஆகும். சாங்ஷன் ஆகாத இடம் தான், கதவு திறக்காத இடம் தான், வாசல்கள் திறந்து கொடுக்காத ஒரு இடம் தான், சைன் போடாத இடம் தான், ஒருவேளை உங்களுக்கு பதவி உயர் வராத இடமா தான் இருக்கும். ஆனா நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கும் போது ஒரு காரியம் நடக்கும். கதவுகள் அனுகூலமாய் திறக்கப்படும். போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அப்படி அவனுக்கு சாங்ஷனாயே போகுது அவனுக்கு. பாருங்க, அவன் அசிரியா ராஜாவை பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த ஒரு அதிகாரமும் தான் சரி, அதாவது உங்களுக்கு இல்ல, இங்க வேலை செய்யற இந்த வேலை ஸ்தலத்துல இருக்கிற அந்த எஜமானங்களுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிந்து ஆகணும். ஆனா ஆவிக்குரிய ஜீவித்துக்கு தடையா இருக்கிற எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி, அதை தள்ளிவிட கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை கொடுப்பாராங்க. ஆவிக்குரிய ஜீவி ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை வைக்கிறாங்கன்னா அப்போதான் போய் அவங்களுக்கு அடிபணிஞ்சு போன அவசியமே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவ சமூகத்திலே இருக்கிறது நல்லது. 1000 நாள் ஆகாமின் கூட வாசம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே சுகமா இருப்ப நலமா இருப்பது என்பதை இந்த நாளிலே தேவ ஜனமே நீங்க அறிந்து கொள்ளுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் போய் சம்பாரிச்சோம்னா, ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க போயிட்டு ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை போனா கர்த்தர் நமக்கு விசேஷமா எனக்கு நல்ல ஒரு மனப்பாடமும் இல்ல அட்லீஸ்ட் எனக்கு தேவையான காரணம் கொடு வருமேன்னு சொல்லி நீங்க அப்படி அந்த ஸ்தானத்துல அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கை வச்சீங்கன்னா பைபிள்ல வசனம் இருக்குது, அவர்களுடைய நம்பிக்கையை அவர் அற்று போக பண்ணுவார். அவர்களுடைய நம்பிக்கை யோபு புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க, 4ஆம் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க, இன்னும் அநேக எஸ்தரா புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுடைய நம்பிக்கையை அவர் அற்று போக பண்ணுவாராம். அவர்களுடைய நம்பிக்கையை அவர் அழிப்பாராம். ஏன்னா இதுதான் எனக்கு இந்த வேலை தான், இந்த வேலை இல்லைன்னா எனக்கு எங்களுக்கு வாழ்நாளும் இல்லைன்னு சொல்றியா? அப்படி சொல்றீங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுருங்க. முதல்ல அவர் மேல் நம்பிக்கை இருங்க. வசனம் சொல்றது, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார், செழிப்பாய் காணப்பட்டார். ஈசாக்கு கர்த்தரை நம்பினார், செழிப்பாய் காணப்பட்டார். யாக்கோபு கர்த்தரை நம்பினார், செழிப்பாய் காணப்பட்டார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் ராஜாக்கள் ஒரு சிலர் கர்த்தரை நம்பினார்கள், அற்புதமாய் அவர்கள் செழிப்பாய் காணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டுல கூட எல்லா சீஷர்களும் அவர் நம்பினார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் அவர் நம்பிக்கையோடு காணப்படும் போது அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியம். அதுதான் வேதம் சொல்கிறது. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இப்படியே துன்மார்க்கை நம்புகிறவனையோ வேதைகள் சூழ்ந்து கொள்ளும், கர்த்தரை நம்புகிறவனையோ துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்க நம்ப 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 மேல இருக்கிற கிருபை அப்படியே உங்களை இறங்கி இறங்கி தாங்கி பிடிக்க ஆரம்பிக்கும், உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஒரு புகை மண்டலத்தை போல ஒரு விசேஷமான ஒரு ஒரு காரியங்களை உங்களுக்குள்ளாக இறங்கி உங்கள் ஆவி ஆத்மா கருதி ஆட்கொள்ளுகிற ஒரு கிருபையை காணப்படும். அந்த கிருபை உங்களுக்குள்ள வந்துவிட்டால் நீங்கள் ஒருபோதும் வேதனை அடைய மாட்டீர்கள். ஆனா துன்மார்களுக்கு வேதனை உண்டு.
உங்களுக்கு வேதனை இல்லை. காரணம், நீங்கள் அவரை நம்பி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு வார்த்தை சொல்கிறேன், எடுத்து வாசிங்க. 2 நாள் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்முடைய இருக்கிறவர். பாருங்களேன், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றி, நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார். பாருங்களேன், அவனோடு கூட இருந்த மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடக்க நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தானே என்று சொல்லி அவனை தேற்றினான். எசேக்கியா ராஜா சொன்ன அந்த வார்த்தைகளை அந்த ஜனங்கள் நம்பினார்கள். நம்பி அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அந்த வார்த்தை மேல் நீங்க சொல்ற வார்த்தை, நீங்க சொல்ற ஒரு காரியம் அநேக ஜனங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தின் மேலும், உங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சியின் மேலும், உங்களோட ஆவிக்குரிய நம்பிக்கையின் மேலும், உங்களுடைய சபையின் மேலும் நம்பிக்கையை வைக்க வேண்டும். முதல்ல இந்த சபைக்கு போனா கர்த்தர் எங்களை வழிநடத்துவார், கர்த்தர் எங்களுக்கு பரலோகத்தை கொடுப்பார். இந்த சபைக்கு போனா கர்த்தர் எங்களுக்கு விசேஷமான ஆவிக்குரிய ஜீவியத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த சபையில் இருக்கிற விசுவாசி அத்தனை பேரும் அவர் ஒருத்தர் மேலேதான் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பமும் முழுமையா சேர்த்து அவர் ஒருத்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. சபையின் மேல் அல்ல, சபையின் போதகர் மேல் அல்ல. சபையின் போதகர்களும் அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்கணும். வருகிற விசுவாசிகள் மேல அல்ல, விசுவாசிகள் கொடுக்கிற காணிக்கைகள் மேல அல்ல, விசுவாசிகள் கொடுக்கிற தசம்பாகத்தின் மேல் அல்ல, கர்த்தர் மாத்திரம் நம்பிக்கிறது. இத அநேக ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்கள என்ன குறை சொல்ல, அவங்க கர்த்தரை மாத்திரம் நம்பி தன்னோட வாழ்க்கையின் இலக்குகளை அடைந்து வைக்கும், தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தரிசனத்தை முற்றுமுடிய அவருடைய கர்த்தனையே பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்கள் ஒருபோதும் தேவன் மேல் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் அந்த பாடுகள் வழியாக கடந்து வந்த அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. அந்த ஊழியக்காரர்களை நான் குறை சொல்லவில்லை. வெறும் விசுவாசிகளின் கருத்தை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் சொல்ற வார்த்தை தான். இன்னும் சொல்ல போனா, விசுவாசிகள் பாஸ்டர்களுக்கு ஏதாவது செய்வாரான்னு சொல்லி நாங்க கொடுக்கிற காணிக்கை, நாங்க கொடுக்கிற தசம்பாகத்தெல்லாம் அவர் எங்களுக்கு திருப்பி செய்தின தப்பு இல்லையே சொல்லி அப்படி எதிர்பார்த்து கொண்டு வருகிற விசுவாசிகளும் சரி, விசுவாசக்காரர்களும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, யாரானாலும் சரி, இந்த நாளிலே கர்த்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்க பிரியமானவர்களே, ஒருபோதும் காணிக்கை அல்ல, தசம்பாகத்தை அல்ல, போதகரை அல்ல, விசுவாசிகளே அல்ல, கர்த்தரையே நம்பி கொண்டிருக்கு. கர்த்தரை நம்ப இருக்கிறவனையும் கிருபை சுமந்து கொள். அவரை மாத்திரம் நம்பிருங்க. அவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பிருங்க. இந்த வார்த்தை அநேகரை வாழ வைக்கும். வார்த்தை வாழ வைக்கும். வார்த்தைக்கு ஜீவன் உண்டுங்க. வார்த்தைக்கு ஜீவன் இல்லாமல் இல்லை. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. உங்களோடு இருக்கிற இந்த வேத வசனம் என்கிற வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை தான் ஜீவனை கொடுக்குது. அந்த வார்த்தை தான் நமக்கு சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல ஒரு நம்பிக்கை கட்டெடுக்கிறது. அந்த நம்பிக்கை தான் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்துக்கு அறிகுறியாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே அடுத்த ஒரு வார்த்தையை மாற்றணும் சொல்லுகிறேன். எடுத்து வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. அதே இதன் பின்பு இருக்கையில் என்னவென்றால், எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. சன்னிகரிப்பு விசேஷமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு மனுஷனாய், யூதர்களை வேதனைப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அந்த சன்னிகரிப்பை கர்த்தர் விசேஷமாய் அடிச்சு நொறுக்குனாருங்க. அந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அற்புதமா இருக்கும் வார்த்தைங்க. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் போதெல்லாம் அவன் அந்த காரியங்களை
அப்படியே எசேக்கியாவை குறை சொல்லுவான். சென்னைக்கரைப்பு ராஜா எசேக்கியாவை குறை சொல்வார். இப்படி எல்லாம் அவன் தான் அல்லவா உங்களோட பலிப்படங்களை தகர்த்து போட்டான், அவன் தான் அல்லவா இதை செய்தான், அவன் தானே அதை செய்தான் சொல்லி எசேக்கியாவை குறை சொல்லி கொண்டே இருப்பான். கூடவே ஏசியா தீர்க்கதரிசியும் குறை சொல்ல ஆரம்பிச்சோம். இந்த இரண்டு பேரையும் குறை சொல்ல இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஜனங்களுக்கு முன்பாக, அந்த சிறைக்கரைப்பு ராஜாவுக்கு முன்பாக அப்படியே தேவனுக்கு நேராக தன் குரலை உயர்த்தி அபாயமிடுகிற நேரத்துல அபாயமிடனா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவரே, இவன் பேசுகிறது அவதூறாய் காணப்படுகிறது, உங்களுடைய நாமத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோமேன்னு சொல்லி அவர்கள் பேசுகிற காரியம், விண்ணப்பிக்கிற காரியம் ஒவ்வொன்றும் அவ்வளவு பரலோகத்துகிற தேவனாய கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைக்கிறவனமாய் காணப்பட்டது. பெரியமானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய நம்பிக்கை அவருடைய நாமத்தின் மேல் பரலோகத்துல வாசம் பண்ணுகிற தேவன் பேரிலே நம்பிக்கையா இருக்கும் போது விசேஷமான ஒரு அசை உண்டாகும். அந்த தேவன் தான் அந்த எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு, ஏசாயா தீர்க்கதரிசியின் விண்ணப்பத்தை கேட்டு தேவ தூதனை அனுப்பி இருக்கிற பலசாலிகள் எல்லாரையும், பலனான எல்லாரையும் நொறுக்கி போட்டாங்க, அடிச்சு போட்டாங்க. அவன் துக்க முகத்தோடு அவன் தான் பிறந்த வீட்டுக்கு கடந்து வந்தான், பிறந்த ஸ்தானத்துக்கு கடந்து வந்தான். அவன் கடந்து வரும்போது அவனுடைய கர்ப்ப பிறப்புகள் ஒளிந்திருந்து அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். பெரியமானவர்களே, அந்த சனிக்கரிப்பு பட்டயத்தினால் வெட்டி போட்டு எந்த வார்த்தைக்கு விரோதமாய் பேசப்பட்டானோ அதே வார்த்தை பட்டையாய் மாறி அவனை வெட்டி போட்டது, பட்டயமாய் மாறி வெட்டி போட்டது. பெரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவன் சொன்ன வார்த்தைகளிலே விசேஷமான காரியம், என் கைக்கு உங்களை தப்பிவிக்க என் பிதாக்கள் பழகின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களையும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்பிவிக்க பலவனாய் இருந்தான். 14ஆம் வசனத்திலே அப்படி சொல்லியிருக்கிறது. இப்பொழுது 15ஆம் வசனம், இப்பொழுது எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். பாருங்களேன், உங்களுக்கு விரோதமான சனிக்கரைப்பு என்கிற பொல்லாத பிசாசானவன் உங்களுடைய நம்பிக்கையை கெடுக்கிற வண்ணமாய் இந்த வார்த்தைகளை நம்பாதீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை தேவையில்லாத காரியங்களுக்கு நடத்தி கொண்டு போகிற சொல்லி எப்படியாவது மாம்ச சிந்தையிலே கொடுத்து உங்களை அவமதிக்கிற காரியமாய், தேவனுடைய வார்த்தைகளை அவமதிக்கிற ஒரு எண்ணமாய் கொண்டு வந்து வைப்பான். பாருங்க, எந்த ஜாதியின் தேவனும், பாருங்க எப்படி சொல்றாங்க, எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்பிக்க கூடாததே. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்பிப்பது எப்படி என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். உங்கள் தேவன் எப்படி என்ன என் கையில் உங்களுக்கு தப்பிக்க முடியல. ஆனா நேரம் வந்தது, நாட்கள் நிமிஷம் வந்தது. பாருங்களேன், அவனுடைய ஊழியக்கார தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவனுடைய தாசனாகி எசேக்கியாவுக்கும் விரோதமாகவும் பின்னும் விரோதம் அதிகமாய் பேசினார்கள். இந்த அதிகமா பேசுறதுனாலதான் தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்பிவிக்காதது இருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்பிவிப்பது இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமா பேசவும் அவன் நிருபங்களில் எழுதினான். இப்படி எழுதுற நேரத்துல சேஷமா கர்த்தருடைய தேவத்துவன் இறங்கி அவனை அடித்து நொறுக்கினான். தெய்வமானவர்களே, உங்களுடைய அவநம்பிக்கைக்கு விரோதமான மாம்சத்தின் சிந்தைகள் செயல்படும் என்று சொன்னான். உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக, தேவன் பேர்மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு விரோதமாக உங்களுடைய கண்களின் இச்சை செயல்படும் என்று சொன்னான். தேவன் பேர்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு விரோதமாக உங்களுடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை செயல்படும் என்று சொன்னான். கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி உங்களை ஆவிக்குரிய ஜீவித்துல வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. விசேஷமாய் இன்னொரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன்
காத்துக்கொள்வீர். உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? உண்மையான முழு மனதோடு, உறுதியான மனதோடு உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். காரணம் என்ன? இதைத்தான் ஆபிரகாம் செய்தார். இதைத்தான் ஆபிரகாம் தெள்ளந்தெளிவாக செய்தார். ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது அவரை அழைத்து, ஆபிரகாமே, நீ இங்கிருந்து கானான் தேசத்துக்கு போ என்று சொல்லி உனக்கு அங்க அந்த தேசம் சொந்தமா கொடுப்பேன்னு சொன்னாரு. வந்தாரு, நம்பிக்கையில வந்தாரு. நம்பிக்கையில வந்து உட்கார்ந்து ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த பிள்ளையை கொடுப்பதற்காக கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து கூட இருக்கிற அந்த ஆபிரகாமை பார்த்து அழைத்து, ஆபிரகாமே என்ன பண்றாருங்க? ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் என் மனைவி கூட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி அல்ல, நீ வா, வெளியவான்னு சொல்லி கூடாரத்துக்கு வெளியே அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களை பார் என்று சொல்லி அந்த நட்சத்திரங்களை காட்டின உடனே அந்த நட்சத்திரங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான், இது போலவே உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன். பூமி மணலை பார், இது போலவே உன்னோட சந்ததிகளை பெருக பண்ணினார். இப்போ வாக்கு தத்தம் மனைவியின் இடத்துல அல்ல, வாக்கு தத்தம் வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இயேசு சொல்லும் போது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனதாய், முழு மனதாய், உறுதியான மனதுடையவனாய் இருக்கும்போதுதான் நம்பிக்கை உங்களுக்குள்ளாக காணப்படும். முழு மனதோடு யார் பேச்சு கேட்காதீங்க. உங்கள் நம்பிக்கை, நீங்கள் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. பிரியமானவரே, இதைத்தான் ஆபிரகாம் சொல்கிற காரியம். விசேஷமாய் அவரை பார்த்து, அந்த வாக்கு தத்தங்களை பார்த்து, அந்த வாக்கு தத்தத்தை நிமித்தம் அறிக்கையிட்டு, அந்த வாக்கு தத்தத்து மேல் நம்பிக்கையாய் இருந்து, பிறகு அந்த வாக்கு தத்தத்துக்கு பிறகு வருகிற அந்த விசுவாசத்தினாலே அவன் வல்லவனாய் மாறி போனான். அவன் வல்லமை உள்ளவனாய் மாறி போனான். வல்லவனாய் மாறி போனான். வாக்கு தத்தத்தில் விசுவாச உள்ளவனாய் காணப்பட்டு விசுவாசத்தில் வல்லவனாய் மாறி போனான். நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைங்க. கட்டாயம் இந்த வாக்கு தத்துவம் எனக்கு கொடுக்கப்பட்டது. கட்டாயம் இந்த வாக்கு தத்துவம் எனக்காக செய்யப்பட்டது. இந்த வாக்கு தத்துவம் எனக்காக இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால துவைக்கப்பட்டது. இந்த வாக்கு தத்துவம் எனக்காகவே இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து கொடுக்கும். இயேசு கிறிஸ்து வாக்கு தத்துவம் தேவையில்லைங்க. பிதாவுக்கு வாக்கு தத்துவம் தேவையில்லை. இந்த வாக்கு தத்துவம் ஆகப்படுறது பரிசுத்த வேதமாகப்படுது. மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல ஒரு உடன்படிக்கையை காணப்படுகிறது, ஒரு ஒப்பந்தமாய் காணப்படுகிறது. இந்த வாக்கு தத்துவம், இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள், இந்த பைபிள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் ஏற்படுகிற ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த வேத வசனம். நீ இப்படி இருந்தா இப்படி செய்வேன்னு சொல்றதுதான் ஒரு அக்ரிமெண்ட். அது ஏன் நீங்க ஆபீஸ்ல வேலைக்கு போகும்போது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நிறைய ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுப்பாங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நாங்க இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதான் கண்டிஷன், இதான் டேர்ம்ஸ், இதான் ரூல்ஸ். இந்த ஆபீஸ்ல இந்த ரூல்ஸை கடைபிடிக்கணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும், இதான் சொல்லியிருப்பாங்களே. அதே போலதான் பரலோகத்துக்கு வரணும்னா இவர் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இவர் போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க ஃபாலோ பண்ணினாவே போதும். அதுல ஒரு ஃபாலோ, அதுல ஒரு டேர்ம்ஸ், அதுல ஒரு கண்டிஷன், அதுல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நம்பிக்கை. இந்த நம்புகிறது, அவரை நம்புகிறவன் எவனோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது. அவர் நம்புகிறவன் செழிப்பாய் காணப்படுவான். பிரியமானவர்களே, நீங்க செழித்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஓவர் டைம்ல நாத்திக்கிழமை செய்யாதீங்க. கர்த்தருடைய ஓய்வு நாளை அசதியா இருக்கக்கூடாது. அவன் அந்த ஓய்வு நாளை அசதியா இருக்காதீங்க, வருஷத்தை குறைச்சல் ஆக்காதீங்க. அந்த நாள்ல தலைபோற காரியமா இருந்தாலும், தலைபோற வேலையா இருந்தாலும் சரி, அதை எனக்கு வேண்டாம், இந்த வேலை தூக்கி விசிக்கு கடைசி வாங்க. அந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு வழிவாசத்துல அடைக்காது. பிசாசுக்கு 7 வழிவாசல் திறக்க தெரியாது, ஆனால் ஒரு வழியா வருவேன், 7 வழியா ஓட தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வழி அடைஞ்சாலும் 7 வழி அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஒரே ஒரு கானான் ஊர்ல கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துல திராட்சரசம் இல்லாத போது ஒரே ஒரு ஜாடியில மட்டும் நிரப்பல, 6 கற்சடைகளை நிரப்பி அவர் ஜெபம் பண்ணல, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஜெபமணி பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பிதாவே இந்த தண்ணீரை திராட்சரசமா மாற்றினபடி நமக்கு நன்றி சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணு சொல்ற. கீழ்ப்படுதல பார்த்தாரு. முழு நம்பிக்கையா அந்த வேலைக்காரர்கள் தண்ணீரை முண்டு போய் ஊத்துனாங்க. அவர் மேல் வைத்த நம்பிக்கை தான் அந்த தண்ணீர்
திராட்சரசம் மாறுச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் அவர் மேல வைத்த நம்பிக்கை பெரிதாய் காணப்படணும். முதல்ல அவர் மேல நம்பிக்கை வைங்க, நம்புங்க. முதல்ல இவர் எனக்காகத்தான் வந்தாரு, எனக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. இஸ்ரவேல் தேசத்துக்காக அல்ல, இஸ்ரவேல் தேசத்தின் வழியாய் யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வந்தாலும் கர்த்தர் எனக்காகத்தான் அவர் ரத்த சின்ன முழுசா நம்புங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறதை மறந்து விடாதீங்க. அடுத்தபடியாக ஒரு சின்ன ஒரு காட்டை சொல்லி முடிக்கிறேன். பாருங்களேன், லூக்கா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவரே இஸ்ரவேலை பாருங்களேன், அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து பாருங்களேன், இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. அவர் தான் எங்க இஸ்ரவேலை ரட்சிப்புல கொண்டு வர நினைச்சோம். ஆனா இப்படி நடந்து 3 நாள் ஆச்சுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லி பேசிட்டே வராங்க. அவர் செய்யற காரணம் தெரியுமா? அவர் மறித்தாரு, 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாரு. இது ஒரு காரணத்தை நமக்கு கத்து கொடுக்குறாரு பாருங்களேன். அவர் மறித்தார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாரு. ஆனா சீஷர்களோடு நடந்து கொண்டு வரும்போதே பேசிக்கொண்டு வருகிறார். அப்போ பேசிக்கொண்டு வரும்போது ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கண்டனத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் அவர் உயிரோடு எங்களை பிரமிக்க பண்ணினார். அவர்கிட்ட தான் பேசின வராங்க. என்ன விஷயம்னா, அவங்க நம்புறது இவர் தான் எங்க இஸ்ரவேலை வீட்டு ரட்சிப்பான்னு சொல்லி நம்பி இருந்தோம். ஆனா இவரே இல்ல, இப்ப நாங்க எங்க போறதுன்னு சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்களேன், இறுதி கடினம் உள்ளவர்களே, சொன்னாரு. இருதய கடினம் உள்ளவர்களா இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா வார்த்தை உள்ள இறங்கல, ஒரே சொன்னார், இறுதி கடினம் உள்ளவர்களே, உங்களுக்கு தெரியலையா? கிறிஸ்து பாடுபடவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் மோசே மூலமாயும் தீர்க்கதரிசி மூலமாயும் எழுதியிருக்கிறதை உங்கள் கண்கள் காணவில்லையா? இப்படியாக கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கவும் அதுல எழுதியிருக்கிறதே, இது உங்களுக்கு இது நம்பிக்கை தெரியலையா? முதல்ல கிறிஸ்து பாடுபடுவாரு, உயிரோடு எழுந்துப்பாரு என்று தீர்க்கதரிசி புஸ்தகங்களிலே எழுதியிருக்கிறத முதல்ல நம்புங்க. மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதிக்கிறத நம்புங்க. அதன் பிறகு நீங்க போய் ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு முதல்ல சொன்ன ஒரு வார்த்தைமா, நம்புங்க. இதேதான் ஆபிரகாம் ஆரம்பத்திலே நான் உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொல்லும் போது முதல்ல நம்பினார். அதே போல்தான் சபையாகிய ஸ்திரீயாகிய சபையாகிய நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவர்தான் நமக்காக பிறந்த ஒரு பாலகன். உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் சொல்லும் போது சபையப்பா சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பாலகனை கொடுப்பேன். அதே போல உங்களுக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்டார். அவர் கர்த்தத்துவம் தோல்மை இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம அறிக்கை சபை கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அந்த மாம்ச கூடாரம் என்கிற இந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும். அதுக்காக இந்த சரீரத்தின் சிந்தைகளை விட்டு வெளியே வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தை கண்ணோக்கி பார்க்கும் போது வானத்திலே நட்சத்திரங்களை ஆபிரகாம் எப்படி பார்த்து அதை அறிக்கிட்டு அன்றுவரே நட்சத்திரங்களை போல என் சந்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. இந்த வாக்கு ரத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி எப்படி அறிக்கிட்டானோ அதே போல உங்களுக்காக அவர் ஒருவர் எழுந்து வந்தது, மரித்த அவர் உயிரோடு எழுந்து வந்து வானத்துக்கு ஏறெடுத்து கொண்டு போகையிலே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்ல கத்துக்குங்க. அந்த நாட்களிலே ஆபிரகாம் நட்சத்திரங்களை பார்த்து அறிக்கிட்டு விசுவாசத்தில் வல்லவனா. இந்த நாட்களிலே சபையாகப்பட்டது 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறவரை பார்த்து நீங்கள் விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், நீங்களும் உங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம், பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் அந்த நட்சத்திரங்களை பார்த்து அறிக்கிட்டு விசுவாசித்தான். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருக்கிற அவரை பார்த்து அறிக்கிட்டு விசுவாசத்திலே வல்லவர்களை மாறிப்போம். மாறுங்க, நீங்க மாறுங்க. வானத்தில பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கை அவர் மேல் வைக்கும் போதுதான் உங்களுக்கு
நம்பிக்கைப்படாத இருக்கிற காரியம்தான் நம்பப்படுகிறது. மேலான காரியம்தான் விசுவாசம். நீ முதல்ல நம்பு, அந்த நம்பிக்கையில உறுதியாகு. அதுக்கப்புறமா தான் அதன் பிறகு வருகிற காரியம்தான் விசுவாசம். முதல்ல வார்த்தையை நம்பு, முதல்ல வேத வசனத்தை நம்பு, வார்த்தையானவரை நம்பு, அந்த வார்த்தையானவர் நம்பு, அவர் சொன்ன வார்த்தையை நம்பு. ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை முதல்ல நம்பினான். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்தாரு. ஆபிரகாமை கூடாரத்தை வெளியே வா, வானத்தை நட்சத்திரங்களை பாருங்க. அதே போலதான் உங்களுடைய உலக பிரகாரமான கூடாரங்களை விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து வாக்கு தத்தங்களை முதல்ல பாருங்க. அதை பார்த்து முதல்ல நம்புங்க. இந்த வாக்கு தத்தம் எனக்காக எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் எனக்காக இயேசு கிறிஸ்து மூலமா ஆவியானவர் மூலமா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் முழுவதுமாய் நம்புவேன். பிறகு அந்த நம்பிக்கைக்கு பிறகு உறுதியான மனப்பான்மை நம்பின பிறகு அந்த விசுவாசத்தில் நான் வல்லவனாய் மாறி போவேன். இந்த வாக்கு தத்தங்கள் என்ற வாழ்க்கையில செயல்படும் போது நான் விசுவாசத்தில் வல்லவனா மாறி போவேன். அன்றைக்கு ஆபிரகாம் நட்சத்திரங்களை பார்த்து விசுவாசித்தான். அவன் வாக்கு தத்தங்களால் நட்சத்திரங்களை காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் வேத வசனத்தை பைபிள்ல வேத வசனமாய் காணப்படுகிறது. பிறகு அன்றைக்கு நட்சத்திரங்களை காண்பித்தவர் அவனுக்கு விசுவாசத்தை கற்பித்துக் கொடுத்தார். இன்றைக்கு அதே தேவன் தான் நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர். தம்முடைய கரங்களிலே நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர். அவர் 7 புத்தலுக்கு மற்ற உலாவுகிற தேவன் நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர். உங்களுக்கு அவர் வாக்கு தத்தமாய் காணப்படுறானே, அவரை விசுவாசம் துவக்கிறவர் முடிக்கிறோம் அவரை காணப்படுகிறபடியால் அந்த ஆபிரகாமை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அவர்கள் ஆசையா இருந்தாங்க பார்க்கறதுக்கு, ஆனா காண முடியல. எடுத்து வாசிங்களேன். எபிரேய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. முதல்ல நம்பணும். நம்பதுக்கு பிறகுதான் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவருடைய பார்வையிலே உங்களுடைய நம்பிக்கை உறுதி செய்யப்பட்ட பிறகு காணப்படாத ஒரு விசுவாசம் உள்ளது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக முழு நிச்சயமாய் வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலதான் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்க. முதல் நம்பினாங்க, அதுக்கப்புறம் விசுவாசம் அவர்கள் தானாக வந்தது. பாருங்களேன், 12ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று ஒருவனாலே வானத்தில் பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் பிறந்தவர்கள் எல்லாரும் இன்க்ளூடிங் ஆபிரகாமும் சேர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் நல்ல கவனியில தூரத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என்ன வாக்குத்தத்தம்? தூரத்துல இருக்கிற பரலோகத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவைகளை எல்லாம் அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு அவங்க தூரத்தில் பார்த்தாங்க. ஆவிக்குரிய ஜீவித்தின் கண்களை ஆவியின் கண்களை திறந்து பார்த்தாங்க. ஆனா நம்பி அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர் இவரை கட்டாயம் இந்த பரலோகத்தை கொடுப்பார் சொல்லி நம்பி, ஐயோ அது கண்டிப்பா தேவை சொல்லி அந்த கோள்களிலே எழுதி இருக்கிற அவர் ஒவ்வொருத்தரும் ஒரு கோள்கள், அந்த கோள்களிலே எழுதுகிற வாக்கு தத்தங்களை நம்பி அந்த வாக்கு தத்தங்களை அப்படியே அணைத்து கொண்டானா. இன்னைக்கு தெரியுமானவரே, உங்களுக்காக கருத்தை கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இந்த வேத புத்தகத்துல ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அதை நம்பி உங்க மார்போடு அணைச்சு கொள்ளுங்க. அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் அறிக்கையிட்டு பாருங்களேன். அவங்க விசுவாசம், இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தோடு தான் மறித்து கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் செத்தனா பரவாது போவன் அந்த விசுவாசத்துல இருக்கிறாங்க. முதல்ல வாக்கு தத்தங்களை, உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்புங்க. யாரோ செய்த மந்திரத்தை நம்புறீங்க, யாரோ செய்த தந்திரத்தை நம்புறீங்க, யாரோ திட்டின காரியங்கள் நம்புறீங்க. இவ எனக்கு இப்படி பண்ணிருப்பாளா, இவ எனக்கு இப்படி செஞ்சிருப்பாளா, இப்படி இருப்பாளா, அப்படி இருப்பாளா, அவன் மேல நம்பிக்கை வைக்கிற. அவளை அணைச்சிக்காத, அவங்கள அணைச்சிக்காதீங்க.
மந்திரவாதிகளையும் தந்திரவாதிகளையும் அவங்கள அணைச்சிக்காதீங்க. அவங்க செய்த காரியங்களை பில்லி சொல்லிட்டு அணைச்சிக்காதீங்க. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை உங்கள் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் அவருடைய பார்வையில பூமியில நாளைக்கும் அந்நியரும் பரதேசமாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் விசேஷமாய் அறிக்கையிட்டு விசுவாசத்திலே மறிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஏன் தெரியுமா சொல்றேன்? என்ன பிரதர் இப்பதான் நம்பிக்கையா இருக்க சொன்னீங்க, கிருபை மறைக்கணும். நீங்க எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்கு போய் ஆகணுங்க. அடுத்த வருஷம் வாசிக்கிறேன். இப்படி அறிக்கை இருக்கிறவர்கள் பாருங்களேன், நம்முடைய சுய தேசம் இது இல்ல, பரலோகம் தான். ஏன்னா அங்கிருந்து வந்தோம், அங்கிருந்து சரீரம் தான் மண்ணில் எடுக்கப்பட்டது. அதனால சரீரப்பா சொன்னார் கர்த்தர், என் மண்ணில எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்ப சொன்னார். இது போவோம். ஏன்னா இது அடுத்த ஒரு காரியங்களுக்கு ரெடி ஆக போகுது. நம்ம நினைக்கிறோம் அவர் செத்துறாரு. இல்ல அவர் வரப்போகிற வருகைக்காக மண்ணுல அது தன்னுடைய டிரான்ஸ்பர்மேஷன் மாறுறதுக்காக கர்த்தர் அப்படி வைக்கிறாரு. அது அங்க புதைக்கப்பட்ட சரீரம் ஆவிக்குரிய ஜீவிதலே ஆவி ஆத்மாவை சேரும்போது அதுதான் உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சுய தேசமாய் காண. அந்த சுய தேசம் நம்ம கடந்து வந்திருக்கோம். பெரியமானவர்களே வாசிங்க, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை ஆமா சமயம் கிடைத்திருக்கும். அது கிடைக்கலையே. அவங்க தேசத்துக்கு விட்டு வந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு சமயம் கிடைச்சிருக்கும், நேரம் கிடைச்சிருக்கும். ஆனா கிடைக்கல. அதனால அதே அல்ல, அதுல மேன்மையான பரம தேசத்தையே ஆகையால் இல்லை. பாருங்களேன், அவங்களுடைய தேவன் சொல்லி ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன், யாக்கோபுடைய தேவன் சொல்லி அவர் சொல்றது அவரே வெக்கப்படலையா. ஆனா நீ வெக்கப்படுறியே, அவரை பத்தி சொல்றது வெக்கப்படுறியே. என் தேவன் என்னை சதா காலங்களிலும் என்னை நடத்துகிற தேவன், மரணம் வரைக்கும் நடத்துவார் அவர் சொல்லி அதை நீ வெக்கப்படாம சொல்லு. ஐயோ எனக்கு என்ன நடக்கும், இவ இப்படி செஞ்சிட்டாலே, அவ இப்படி செஞ்சிட்டாலே, அவ செஞ்சாலாம் அவரை வெக்கப்படணும். ஏன்னா உன்னுடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. இப்ப எனக்கு வல்லமை இல்லப்பா, எனக்கு இந்த மந்திரத்தை உடைக்கிறது, இந்த தந்திரத்தை உடைக்கிறது, இப்ப உன்னை ஆசீர்வாதத்துக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லலையே அவர் இடத்துல எவ்வளவு இருளி சேராம இருக்கும்போது அவர் இடத்துல எப்படிங்க குறை இருக்கும். அவர் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் தம்முடைய மகிமையாலே நிறைவாக்குறத உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை நிறைவாக்குவார். அதனால முதல்ல நம்புங்க, ரெண்டாவது விசுவாசம் வைங்க. அந்த முதலாவது வாக்குத்தத்தை நம்புங்க. நம்பிக்கை வர 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 நம்பி அதை படிக்க படிக்க படிக்கதான் உங்களுக்குள்ளாக விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் தான் உங்களுக்குள்ளாக ஒரு வல்லவர்களை மாற்றும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றி துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த அருமையான இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியின் பிரதான தகப்பனே, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் விசுவாசமா இருக்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள தாங்க. காரணம், தொன்மார்களுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னதே, அந்த சூழ்ந்து கொள்கிற கிருபை எங்களுக்குள்ள வர வேண்டும் சொன்னால் முதலாவதான அந்த கிருபை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்பி அவைகளை அணைத்துக் கொண்டு அப்பா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களை மாறிப்போங்க. தேவன் இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல, இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை பாராட்டி விடாங்க. உங்களுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிற ஜனங்களை மாற்றுவதாக. உங்களுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய், நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்கிறவர்களாய், நீர் எங்களுக்காக சிந்தனை விசுவாசிக்கிறவர்களாய், நீர் எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்களை இருக்கும்படிக்காக தேவன் எங்களை வழிநடத்துகிறார். உங்களுடைய பரலோக ராஜ்யத்தை எங்களை தருகிறேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த நித்திய ஜீவனை அளிப்பதே வாக்குத்தத்தம் சொல்லி கேட்டார். எங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், நாங்கள் அந்த வாக்குத்தத்தையும் நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவைகளை அறிக்கையிட சொல்ல நீங்க திரும்பிட்டாங்க. விசுவாசம் பரலோகத்துக்கு கடந்து வர ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிற ஜனங்களா இருக்க தேவன் உதவி செய்வார்கள். ரத்தத்தின் கோட்டைகளாக மூடி மறைத்துக்கொள்ள இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தர் வீட்டிலும் நம்பிக்கையும் விசுவாசம் இயேசுவின் நாமத்தினால் இருவரை பாய்வதாக ஊற்றுவதாக. உங்களுடைய கிருபையை அவர் நடுவில் சூழ்ந்து கொள்ளட்டும், அவர் குடும்பத்தை காத்துக் கொள்ளட்டும். வழிநடத்துகிற காத்துக்கொள்ளும் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிதா. ஆமென், ஆமென். God bless you.